குழந்தைங்க மேல் படிப்பு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் போனா பத்தாது, காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் உருவாக்கின திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சுட்டு நீங்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியில போய் சேர்ந்தாலும் சரி, அந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கொடுக்கப்படும். வருஷம் 8 லட்சம் மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயன்படுறாங்க. GERன்னு சொல்லுவாங்கம்மா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா சதவீதம் எடுத்து பார்ப்பாங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை சதவீதம் பேர் உயர்கல்வி படிக்க போறாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு எத்தனை சதவீதம் பேர் பள்ளிக்கூட காலேஜ் படிக்க போறாங்கிறது தான் GER அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பேர். இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமா 45% GERோட முதல் இடத்துல இருக்குன்னா அது நம்முடைய தலைவர் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்படி பல திட்டங்கள். ஆனா ஒண்ணு சொன்னலன்னு நீங்க கோச்சிப்பீங்க. அதுதான் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், அதை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தலைவர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்.